الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال صلى الله عليه وسلم: பல்லிகுனி வலவ் ஆயா. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் எதையெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வாழ்க்கை வழிமுறையில் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் சரியான முறையிலே கடைபிடிக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இந்த தஅவா பணி என்பது, இந்த தஅவா பணியை பொறுத்தவரையில் இந்த பணியை யார் செய்ய வேண்டும், எவர்கள் மீது கடுமையாக இருக்கிறது, எவர்களெல்லாம் தஅவா பணியை செய்தால் நல்லதாக இருக்கிறது என்பதை சற்று சுருக்கமாக இந்த நேரத்தில் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே நபிமார்களுடைய தஅவா பணியை நாம் எடுத்துக்கொள்வோம். நபிமார்களுடைய தஅவா பணி, அவர்கள் எந்த முறையிலே தஅவா பணிகளிலே கையாண்டார்கள், எப்படியான முறையில் அவர்களுடைய தஅவா பணிகள் இருந்தது என்பதை முதலிலே பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளும் அந்த தஅவா பணியின் மூலமாக எந்த அளவுக்கு நமக்கு படிப்பினைகளை எடுக்கலாமோ அந்த படிப்பினைகளை வைத்து நாம் எங்களுடைய தஅவா பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த விடயங்களுக்கு நமக்கு படித்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துக்கே ஒரு தூதராக, முதல் தூதராக வந்தவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி அல்ல, தூதராக வந்தவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபி. ஆனா அவர் தஅவா பணியை செய்யவில்லை, அவர் தூதராக வரவில்லை. தூதராக வந்தவர் யாருன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் அவருடைய தஅவா பணி எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 950 வருட காலமாக தஅவா பணியில் ஈடுபட்டு வந்த ஒரு மனிதர் எந்த அளவுக்கு சொன்னால், சூரத்துல் நூஹை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் அழகான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தஅவா பணியை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 950 வருட காலமாக ஒரு தஅவா பணியில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்க வேண்டும், அவர் பக்கம் எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்திருக்க வேண்டும். ஆனால் கடைசியில என்ன ரிசல்ட் கிடைக்குது? அவர் சொல்றாரு, எந்த அளவுக்கு சொன்னால் விரலட்டி எண்ணக்கூடிய மனிதர்கள், விரலட்டி எண்ணக்கூடிய அவர்களுக்கு மாத்திரம் தான் வந்தார்கள். விரலட்டி எண்ண முடியும். அவர் 950 வருட காலமாக தஅவா செஞ்சாலும் அவருடைய தஅவா பணியில வந்தவர்கள் எத்தனை பேரு? விரலட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம் தான் வந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தஅவா பணி எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்ன அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை நாங்கள் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பினோம். எப்படி தெரியுமா? அவருடைய தஅவா பணி அன் அன்சிர கௌமக மின் கபிலி அன் யாத்தியஹும் அஸாபுன் அலீம்,
அதாவது எந்த அளவுக்கு சொன்னால் அந்த கூட்டத்தார்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய தஅவா பணியை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மனிதர்களுக்கு எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? அவர்களுடைய தஅவா பணி இரவும் பகலுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய கூறும்போது கூறுகிறார், கால ரப்பி, சொல்லுவார்கள், இன்னி நான் நிச்சயமாக என்னுடைய தஅவா பணி எப்படி இருந்தது தெரியுமா? லைலன் வ நஹாரன், நான் இரவிலையும் பகலிலையும் இந்த மக்களை அழைத்துக் கொண்டே இருந்தோம். எந்தெந்த நேரங்களில் கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் எல்லா மனிதர்களை பற்றி நான் இஸ்லாத்தின் பக்கம் வர சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற விடயத்தை சுருத்து நூகிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பகலில மாத்திரம் தஅவா செஞ்சாங்களா? இந்த காலத்துல செஞ்சாங்க போல? அல்லாஹ் விட்டால் நேரம் கிடைக்கிற நேரத்துல மாத்திரம் தஅவா செஞ்சாங்களா? லைலன் வ நஹாரன், இரவிலையும் கூப்பிட்டார்கள், பகலிலையும் கூப்பிட்டார்கள். வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மக்கள் எப்படி பதிலளித்தாங்க தெரியுமா? ஹாதா மஜ்னூன், இவர் ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கிறார், இவரை பாருங்கள் ஒரு பைத்திய மனிதராக புரட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் கதைத்தார்கள். அந்த தஅவா பணியை போதாதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை வருது, இப்ப இந்த மனிதர்களை நான் அழிக்க போகிறேன், உங்களுடைய கூட்டத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாலைவனத்தில் ஒரு கப்பலை கட்டிக் கொள்ளுங்கள், கப்பலை கட்டி உங்களுடைய மக்களை, உங்களுடைய இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்களை, உங்களின் பக்கம் வந்தவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட இந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாம் பாருங்கள், இவருடைய பின்னால போயிருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும்? இது பாலைவனத்திலே கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார், ஒரு பைத்தியமாகத்தான் அவர்களை கணக்கெடுத்தார்கள். சகோதரர்களே, பாலைவனத்தில் எவன் கப்பல் கட்டுவார் என்று சொல்லி கிண்டல் அடித்தார்கள். கடைசியில என்ன ரிசல்ட் கிடைச்சது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் கப்பலை கட்டுங்கள், ஒரு மழை பெய்யும், அதில் ஒரு வெள்ளம் அடிக்கும், அந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு பாடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய அருமை மகன் அவனை பார்த்து அழைக்கிறார். திருமலை குர்ஆன் சொல்லுது, அவனை பார்த்து அழைக்கிறார், என்னுடைய மகனே கப்பலின் பக்கம் வந்து ஏறிக்கொள் என்று சொன்ன போல அந்த நிலையில் வாப்பாவுக்கு என்ன பதில் கொடுக்கிறான் தெரியுமா? மகன், இதோ இந்த மலை இருக்கிறது இல்லையா, இந்த மலையின் மேல் நான் ஏறிக்கொள்கிறேன், என்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியும், அதை சொல்லித்தர நீங்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டார். திரும்பவும் அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நூஹே உன்னுடைய மகன் நிராகரிப்பில் இருக்கிறான், இதுக்கு பின்னால் அவனை அழைக்காதே, அவன் காபிராக இருக்கிறான் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அவருடைய மகனும் தன்னுடைய மனைவியும் ஒரு நிராகரிப்பின் பக்கமாகவே போகின்ற காட்சிகளை நாங்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். மழை பெய்யுது, வெள்ளம் அடிக்குது, அந்த நேரத்தில் தான் அவர்கள் முழிக்கிறார்கள். இதுக்கு தான் இவர் கப்பலை கட்டினாரு. கப்பலை கட்டி இவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் வந்தார்களோ அவர்கள் மாத்திரம் தப்பிக்கொண்டார்கள். அதாவது மழை இருக்கிறதையா, மலைக்கு மேலால் தண்ணி தன்னுடைய மகன் மரணம் அடைகிற காட்சியை திருமறை குர்ஆன் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிற சகோதரர்களே. தஅவா பணி என்பது லேசாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதை பொறுத்தவரையில் இமாம்களுக்கு மத்தியில் என்று சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. இந்த தஅவா என்பது யாருக்கு கடமை என்பதை பார்க்கும்போது சில இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹாதா ஃபர்லு ஐன் என்று சொல்கிறார்கள். தஅவா என்பது ஃபர்லு ஐன் என்று சொல்கிறார்கள். ஐன் என்று சொன்னால் எல்லாருக்குமே கடமை என்பது அர்த்தம். இன்னும் சில இமாம்கள் என்ன கருத்து வைக்கிறாங்க தெரியுமா? ஹாதா ஃபர்லு கிஃபாய், ஃபர்லு கிஃபாயா என்று சொல்கிறார்கள். ஜனாஸா தொழுகைகளை போன்று. ஜனாஸா தொழுகை எப்படி? அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மனிதர்கள் அந்த தொழுகையை தொழுதா போதும், அந்த ஜனாஸாவை அடக்கம் செஞ்சா போதும், அனைவருக்கும் கடமை கிடையாது. அப்படிதான் ஃபர்லு கிஃபாயா. அப்ப அப்படித்தான் இந்த தஅவா பணின்னு சொல்லி சில இமாம்கள் சொன்னார்கள். ரெண்டு தரப்பார்களும் ஒரே ஹதீஸை தான் வைக்கிறார்கள், ஒரே திருமறை குர்ஆனை தான் வைக்கிறார்கள். என்ன திருமறை குர்ஆன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் இல்லையா, உங்களிலே சில கூட்டம் இருப்பார்கள், அந்த கூட்டம் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆலை இம்ரான் பற்றி பார்த்தா விளங்கும். அப்ப இந்த ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கடமை இல்லை,
சிலருக்கு தான் கடமை என்று சொல்லக்கூடியவர்கள் இது திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க தெரியுமா? மின் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருது. சிலருக்கு இருந்தா போதும். அவர் சொல்றாங்க, என்ன சொல்றான்? சில கூட்டம் இருப்பார்கள், சிறிய ஒரு கூட்டம் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் வந்து மார்க்கத்தை படித்த உலமாக்கள் என்றுதான் இந்த கருத்து கொடுக்கிறார்கள் இமாம்கள். ஆனால் அதே திருமறை குர்ஆன் வசனத்தை வைத்து ஃபர்து ஐன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த சில கூட்டம் என்று சொல்றோம் இல்லையா, இந்த சில கூட்டம் என்பது யாரை சொல்றாங்க தெரியுமா? மார்க்கத்தை படித்தவர்கள். மார்க்கத்தை படித்தவர்கள் மீது ஃபர்து ஐன், மார்க்கத்தை படித்தவர்கள் மீது கட்டாய கடமை. அப்ப இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை வைத்து இவர்கள் சொல்றார்கள், இந்த சிலர் சொல்லக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? மார்க்கத்தை படித்தவர்கள். தாவா பண்ணி யார் செய்யலாம்? மார்க்கத்தை படித்தா தான் செய்யலாம், மார்க்கத்தை எழுதினா தான் செய்யலாம். தெரியாதவங்க தாவா செய்யலாமா? ஒருவன் வட்டி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறான், அவன் சொல்றான் வட்டி எடுக்காதேன்னு சொல்லி மார்க்கத்தை தாவா செய்து கொண்டு இருக்கிறான். முதலில் அவன் எழுத வேண்டும், அதுக்கு பின்னாடி அவன் தாவா இருக்கணும், அப்படித்தானே? அப்ப இப்படியானவனுக்கு சொல்லவில்லை. நீங்கள் ஒரு விடயத்தை படித்திருந்தால், நான் முதல்ல சொன்ன ஹதீஸ் பல்யகூனி வலவாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னை பற்றி ஏதாவது ஒரு விடயம் நீங்கள் அறிந்திருந்தால், படித்திருந்தால் அதை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பது உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள். இந்த ஒரு விடயம் வந்து எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எவர்கள் ஒருவர் நல்ல ஒரு விடயத்தை படித்திருந்தால் இது மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கால தாவாவை பாத்தீங்களா? அதாவது எத்தனை பேர் வந்தாங்க, அவ்வளவு கஷ்டமாக தாவா செய்தார்கள். ஏதோ ஒரு வெள்ளத்தில் கூடிய மனிதர்கள் தான் வந்தார்கள். இதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை எடுத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வீசிட்டு போறாரு. எப்படி சொல்லி பார்க்கிறார், சரி வர்றது கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற வாக்கு கிடையாது, என்னை நம்பி என்று சொல்லுகிற நம்ப மாட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்ட வேண்டி சென்றார்கள். எப்படி போறாங்க தெரியுமா? இவர்களுக்கு அதாவது யூனுஸ் நபி சொல்றார், திருமறையில சொல்லி காட்டுறார், யா அல்லாஹ் இவர்களுக்கு நான் என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி பார்த்தேன். இவர்கள் திருந்த ஒரு கூட்டம் கிடையாது, எனக்கு இவர்களை திருத்த முடியும் கோபித்து கொண்டு போகிறார். அதற்குரிய விடயம் பின்னால் நடக்குது. ஒரு சம்பவம் ஏற்படுது. கடலில் போய் மீன் இவரை விழுங்கி உண்மையான சம்பவம் நடக்குது. அந்த மீன் விழுங்குற சம்பவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடயத்தை கோபித்து கொண்டு போறார் இல்லையா, அதன் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அல்லாஹ்வின் தௌபாவை செய்துவிட்டு திரும்பவும் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிவருகிறார். அதே கிராமத்துக்கு வருகிறார். வந்து பார்க்கிறார், அனைவருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இந்த நபியுடைய வருவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அவரும் கஷ்டப்பட்டார்தான். வேளாண்மையில் என்ன வீசிட்டு போனாரு, திரும்ப வந்து பார்க்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? இந்த கூட்டம் திருந்த போகிற கூட்டமான்னு சொல்லி விட்டுவிடக் கூடாது. இவர்களா இது திருந்த போகிற கூட்டமா இருக்கு, எப்படி சொன்னாலும் விளங்காதுன்னு சொல்லி விட்டுவிடக் கூடாது. துரத்தி இருக்கணும். ஏன்னு சொன்னால் மறுமை நாளில் நீங்கள் விட்டுவிட்டோம்னு வைங்க, இந்த கூட்டம் உங்களை பிடிப்பார்கள். இவன் என்னுடைய இருந்தால் சொல்லி தரவில்லை என்று சொல்லுவார்கள். அதன் காரணமாக தான் சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதை படித்திருக்கிறதோ, குர்ஆனை பற்றி நீங்கள் எதை விளங்கி இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து வையுங்கள் என்று சொல்கிறேன். அப்ப இந்த இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறதானால் இஜ்மா நாங்கள் பார்க்கும்போது அனைத்து இமாம்களும் ஒன்று சேர்ந்து இந்த கருத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? இது வந்து ஃபர்து ஐனாக இருக்கிறது. இந்த பல்லைகோனி வலவாயான்னு மறுபடியும் ஹதீஸ் அமைத்து சொல்றாரு, இந்த தாவா பணி வந்து எல்லா மனிதர்களும் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம சொல்கிறோம். சரி, இந்த தாவா பணியை பொறுத்தவரை சகோதரர்களே, பிம்பர்ல இருந்தானா நாங்க தாவா பண்ணணும், மேரடிச்சு தானே நாங்க தாவா பண்ணணும், போர்டு போட்டு கொண்டு தானே நாங்க தாவா பண்ணணும், இதான் தாவா என்பதை நாங்கள் பார்க்கும்போது கிடையாது. நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு நண்பனுடன் நீங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள், அந்த இடத்திலே உங்களுக்கு தாவாவை எடுத்து வைக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தின்படி நீங்கள் உங்களுடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதே போன்று எப்படி சுகமா இருக்கின்றீர்களா, இப்படி உங்களுடைய வாழ்க்கை போகுது என்று சொல்லிவிட்டு அண்ணன் அப்படியே ஸ்டெப்புக்கு வந்து 500 தாவா பண்ணி எடுத்து வைப்பது. உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களுக்கு சொத்தை கொடுத்து திருப்பி எடுப்பது கிடையாது. கதைத்து விட்டு மார்க்கெட்டை சொல்லிவிட்டு 500 தாவாவை செய்வது, இப்படியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆற்றல் தெரியுமா? ஒரு மனிதனிடம் ஒரு
அவனுக்கு வந்து பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறார், எழுத்தறிவை கொடுக்கவில்லை, மரண அறிவை கொடுக்கவில்லை. இப்படியான மனிதர்கள் இருப்பார்கள். அப்ப இவர்களை பொறுத்தவரை இவருக்கு பேச்சால் தவா செய்யலாம். இன்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள், மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு சொன்னால் ஹதீஸ்களை கரைச்சு கொடுத்திருப்பார், திருமறை குர்ஆன் வசனங்களை பட்ட பட்டன்னு எடுத்து சொல்லுவார், எந்த இடத்துல பிரச்சனைகள் வருதோ அந்த இடத்துக்கு தீர்ப்பு சொல்லுவார். ஆனால் பேச்சாற்றல் கிடையாது. ஒருவருக்கு மத்தியில் கதைத்து கொண்டிருக்கும் போது மார்க்கத்தை சொல்லுவார். அப்ப இப்படியான மனிதர்களை பொறுத்தவரையில் இவருக்கு இப்படியான முறையில தஅவா பணிகளை செய்யலாம் சகோதரர்களே. அப்ப தஅவா பணியை பொறுத்தவரையில் இந்த தஅவா பணி வந்து உலமாக்களுக்கு மாத்திரம் கடமையா, ஆலிம்களுக்கு மாத்திரம் கடமையா? கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் கடமையான ஒரு விடயம் தான் இந்த தஅவா பணி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கிற ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த தஅவா பணியில எங்களுடைய முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், இதுதான் நாம் பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த தஅவா பணியில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள். நீங்க அந்நிய மதத்து மக்கள் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க தஅவா பணின்னு சொன்னால், பாதை பாதையாக எங்க இடைத்திலே ஒருவன் துப்பாவுடன் ஒப்பியுடன் இருக்கிறானோ அவனைத்தான் போய் முதலில் சந்திக்கிறான். முதலிலே அவனைத்தான் போய் சந்திக்கிறான். பாதையில் அப்படி நீங்க போயிட்டு பாருங்க, நிப்பாட்டி உங்களோட ஒரு 5 நிமிஷம் கதைக்கலாமா கூறுவார்கள். இந்த பிரச்சனைக்கு நான் எத்தனை பேர் மாட்டிருக்கிறேன். பாதையில போகும்போது தாடியை கண்ட உடனே நிப்பாட்டுகிறான். நிப்பாட்டி உங்களுக்கு அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அவன் அவனுடைய மனக்கதை சொல்றான். எந்த இடத்துல போனாலும் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அண்மையில அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் எப்படி சொன்னா தெரியுமா? ஒரு நேரப்பட ஒரு கம்மியை தான் வந்தான். மினரல் போட்டு இருக்கிற இல்லையா, டேக்குன்னு சொல்லி இந்த போத்தலை தந்து விட்டு அந்த நேரத்தில் இருந்து இப்படி அவனோட 5 நிமிஷம் பேசணும் சொல்லிட்டு அவனுடைய பேச்ச ஆரம்பித்து விட்டான். பேசிக்கொண்டு போகிறா. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தில் எடுத்த விடயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றான். சகோதரர்களே, இதுக்கு திருப்பி பதில் கொடுக்கலாம். நான் படித்திருந்தா தானே கொடுக்க வேண்டும். அவன் சொல்லுகிற விடயம் வந்து திருமறை குர்ஆன்ல இருக்குது. அப்ப நான் கூட அவருக்கு சொன்னேன், நீங்க சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் நாங்க நம்புறோம், திருமறை குர்ஆன்ல கூட இருக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்துல கூட அந்த மனிதனுக்கு எடுத்து சொன்னேன். திரும்பவும் சொன்னாரு, இல்ல நீங்க சேர்ச்சுக்கு வாங்க, சேர்ச்சுக்கு வந்து நாங்க பேசுவோம்னு சொன்னாரு. திரும்ப நான் அவருக்கு சொன்னேன், ஆமா அப்ப நான் வந்து வேலைக்கு போற நேரம். அப்ப அப்படி சொன்னேன், சரி உங்களை பத்தி பேசணும்னு சொன்னால் ஒரு நேரம் எடுத்து நாங்கள் பேசுவோம்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருடைய தஅவா பணி, எந்த நேரமும் கால், எந்த நேரமும் மெசேஜ், இப்படித்தான் அவருடைய தஅவா சகோதரர்களே. அவனுக்கு தேவை என்ன? அவன் விளங்கி இருக்கிறான், இது அதுதான் சரியான மார்க்கம் சொல்லி அவன் விளங்கி இருக்கிறான். ஆனா அவனுடைய முயற்சியை பாருங்கள். இன்று எங்களுடைய சகோதரர்கள் கூட இருப்பார்கள், உண்மையிலே தஅவாவிலே அப்படி முயற்சி இருப்பார்கள், போரிடம் எல்லாம் நல்ல தஅவான்னு போகிறார்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க? போயிட்டு சரித்திரத்தை தான் பேசுவாங்க. அந்த வரலாறும் இந்த வரலாறும் போயிட்டு காலத்தை கழிக்கிறாங்க. அவர்கள் போறவர்கள் சரியான முறையில் தன்னுடைய தஅவா பண்ணணும்னு சொன்னால் உண்மையில வெற்றியாளர்களாக இருப்பார்கள். இன்று போறாங்க இல்லையா, நாங்க பாக்குறோம் இல்லையா, நாட்டை விட்டு போறான், ஊரை விட்டு போறான், போய் என்ன செய்யறான்? சரித்திரத்தை பேசிட்டு வர்றான், பெருமனே பள்ளி வாயில வந்து படுத்துட்டு வர்றான். இப்படி இல்லாமல் போற இடங்கள்ல சரியான முறையில் தஅவா எடுத்தோம்னு சொன்னால் இன்று முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ் சொல்ல அதிகமான வெற்றிகளாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் அந்நிய மதத்தாருடைய தஅவாவை பத்தி நாங்க படிக்க வேண்டும். அவர்களுடைய முயற்சியை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நாங்களோ வெறுமனே ஜும்மாவுக்கு மாத்திரம் ஹுத்பாவை கட்டிவிட்டு திரும்பி மறுநாள் ஹுத்பாவுக்கு வருகிறோம், ஜும்மாவை கேட்கிறோம், வீடு செல்கிறோம், எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை வந்து விட்டா கொடுத்து விட்டு மறு ஜும்மாவுக்கு வருகிறோம். இப்படியாக நாம் இருக்க வேண்டும் கூடாது சகோதரர்களே. முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விடயத்தை படித்திருப்பார்கள். இன்னும் எத்தனை பேருக்கு சூரத்துல் இஹ்லாஸ் சொன்னா அனைவருக்கும் பாடம். இஹ்லாஸ் சொன்னா தெரியுமா தெரியாது, இருக்கிறது இல்லையா, இந்த சூரா வந்து இந்த அனைவருக்கும் கேட்டாலும் பாடம். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அனைவருக்கும் தெரியும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி. இது வந்து இது ஒரு தஅவா பண்ணிதான். இதை மக்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லலாம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த தஅவா பணியை பொறுத்தவரையில் அனைவருக்கும் கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வகையாக இந்த தஅவா பணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நெருங்கக்கூடியவர்கள் நம்ம குடும்பத்தவர்கள் தான். அதிகமாக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள். இந்த குடும்பத்தவர்களுக்கு என்னுடைய தஅவா பணியை எடுத்து வைக்க வேண்டும். அதிகமாக என்னுடைய காலங்களில் நாங்கள் கழிக்கிறோம் யாரிடம்? குடும்பத்தவர்கள் தான் கழிக்கிறோம். பிள்ளைகளுடன்
பிள்ளைகளுடைய காலத்தை கழிக்கிறோம், மனைவிமாருடன் கலைக்கிறோம். இப்படியாக அவர்களுடைய காலங்களை நாங்கள் கழித்து கொண்டு வருகிறோம். சகோதரர்களே, இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த தாவா பணியை எடுத்து வைத்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களும் இன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்திலே கொள்கையில உறுதியுள்ள ஒரு குடும்பங்களாக உருவாட்ட முடியும். அது ஒவ்வொரு கணவனுக்கும் கடமை மறந்துவிடக் கூடாது. சம்பாதித்து அவர்களை காப்பாற்றுவது மட்டும்தான் கடமை நினைத்து விடக்கூடாது. மறுமையில அல்லாஹ்விடம் தப்பிச்ச முடியாது. எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, குடும்பத்தை பார்த்தேன், வியாபாரம் செஞ்சேன், எனக்கு தாவா செய்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை, மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னதாக தப்ப முடியாது. அதே போன்று பெண்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், வீடுகளில் வெறுமனே எங்களுடைய காலங்களை கழித்து விடாமல் கணவன்மார்களுக்கு எந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் அதிகமாக காலத்தை கழிக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வீடுகளில் இருந்து உங்களுடைய காலங்களை வெறுமனே பிள்ளைகளுக்கு கழிக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விடயங்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும். அது ஒரு தாவா. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தாவா செய்வது கடமை. மனிதன் என்று சொன்னால் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தான். அவர்களுக்கு கடமை என்று நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த தாவா பணி என்பது அனைவர் மீது கடமை. ஆனால் இன்று தாவா பணியில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் சகோதரர்களே? எங்கே இருக்கிறார்கள்? இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், மார்க்கத்திலே விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறார்கள். துனியாவுக்காக தன்னுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்ற வாலிப கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப கூட்டம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விடயத்தையும் சாதிக்கலாம். அந்த அளவுக்கு பலம் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய பலத்தை வேறொரு விடயங்களுக்கு அவர்கள் யூஸ் பண்ணணும் வைங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய வாலிபம் ஏதோ ஒரு தானோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அர்த்தம். இன்று தாவாவை செய்யக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் பப்புகளிலும் கிளப்புகளிலும் இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. தாவாவை செய்யக்கூடிய வாலிப பெண்கள் எல்லாம் இன்னும் ஒருவருடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. இப்படியாக இருக்காமல் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த தாவாவின் பக்கம் வர வேண்டும். அவர்களும் இந்த தாவாவை செய்ய வேண்டும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவா என்பது அனைவரும் மீது கடமை. நானும் இவ்வளவு நேரமா தாவானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தாவா சொன்னா என்ன விளங்குகிறா? அழைப்பு, மக்களை அழைப்பதுதான் தாவா. இதை நாம் விளங்கிக் கொள்ள ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இதுதான் தாவா என்பதை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். வஸ்தக்பிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாருடைய தாவா பணியை பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா பணி எந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் நமக்கு அந்த அளவுக்கு முட்ட முடியாது. ஏதோ அவர்கள் செஞ்ச தாவா பணியில் ஒரு தூசாவது நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்கு சொல்ல முடியும், நமக்கு பின்னால் 200 300 பேர் இருப்பார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்யும் போது யார் அவருக்கு பின்னால் இருந்தார்கள்? முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிய வைத்து இஸ்லாத்தை வைத்துக் கொண்டார்கள். எல்லாத்துக்கும் அவர் தான் மாற்றாரு, அவர் மாத்திரம் தான் இருந்தாரு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கத்தை சொன்னாரு. அதுக்கு துணையாக மனைவி இருந்தாரு. வலதும் இடதுமாக 2 பேரை வச்சு கொண்டுதானே தாவா ஆரம்பித்தார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி போகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓடி போகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். இப்படித்தான் வரும் பொறுமை என்று சொல்லி எத்தனை விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நண்பராக சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய்க்கு போகிறார். தாய்கள் என்ன நடக்குது? அகிலன் வசாகில் என்று சொல்லி வர வைத்தார்களா? வாருங்கள் என்று சொல்லி வர வைத்தார்களா? வர வைத்தார்கள். எந்த அளவுக்கு? போர்டர் வர்க்கர்களை மாத்திரம் தான் வர வைத்தார்கள். அந்த நேரம் வர வைத்து
பின்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா? சிறுவர்களிடம் கல்லை கொடுத்து இந்த மனிதன் வாரா, இந்த மனிதனை அடித்து திரட்டுங்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் தாய்களே. அப்ப இப்படியான ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாரு, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஆரம்பிக்கிறார். எல்லா இடங்களிலும் கல்லுகள் வருகிறது. அதே சமயம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொன்னா கல்லு வரும், கத்தி வரும், கொள்ளு வரும். ஆனால் நவ்வாவை விட்டுவிட முடியுமா? அழைப்பை விட்டுவிட முடியாது சகோதரர்களே. எல்லா துன்பங்களும் வரும். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பட்டார்கள். தாய்கள பட்டு அழியலுக்கு ஒரு புறமாக இருந்து சார்ந்து கொள்கிறார்கள். சார்ந்து கொஞ்சம் முகங்கள் எல்லாம் ரத்தம் வடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாரு தெரியுமா? இறங்கி கேட்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய 2 மலை இருக்குது இல்லையா, இந்த 2 மலை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னா நான் ஒன்று சேர்ப்பேன். ஒன்று சேர்த்தோம்னு சொன்னா நடுவில் இருக்கக்கூடிய அனைவரும் அழிந்து விடுவார்கள். தாய் ஒன்று சொல்லக்கூடிய நகரமே இருக்காது. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமன்னாங்களா? எனக்கு அடிபட்டு இருக்கிறது, காய்காலம் மறுத்தாம், இவருக்கு தௌபா செய்ய முடியாது, இவரை அழித்து விடுங்கன்னு சொன்னார்களா? அப்படி சொல்லி இருந்தா இந்த தாய் நகரம் சொல்லக்கூடிய ஒரு நகரமே கிடையாது. என்ன சொன்னாங்க சகோதரர்களே? வேணாம், விட்டு விடுங்கள். இவர்களுக்கு விளங்காட்டி பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு வழங்கும். இன்று தாய் நகருக்கு போயிட்டு பார்த்தவங்களுக்கு விளங்கும் சகோதரர்களே எந்த அளவுக்கு சொல்லி. அல்லாஹ்வின் நேரடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்யும்போது பொறுமையாகவும் இருந்தார்கள், இதையும் கடைபிடித்தார்கள். ஸ்பிரு வஸாபிரு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறார், பொறுமையும் இருக்க வேண்டும் தஅவா வரும்போது. ஆனா இப்படியான அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவாவும் இருந்தது. அடுத்த விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? தஅவா பணியை நாங்கள் செய்யும்போது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தூய்மை வர வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை இல்லாமல் நமக்கு யாருக்கும் தஅவா செய்ய முடியாது. தூய்மை என்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் வர வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை படித்தால் அதை சொல்லுவதாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் இன்று சிலருடைய தஅவாவை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலமாக்கள், இந்த ஹஸரத்மார்கள், இந்த மௌலைமார்கள் மாத்திரம்தான் தஅவா செய்ய முடியும்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி சொன்னதால இன்று இஸ்லாம் மறுபக்கத்தில் புரண்டு கொண்டிருக்கிறது. அப்படி அவர்கள் செய்துகின்ற விடயம் எதற்காக அவர்கள் செய்கிறார்கள், எதற்காக அவர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் புகழை அவர்கள் பெற வேண்டும், மக்களுடைய புகழை அவர் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே சிலர்கள் செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நாங்கள் தஅவா செய்கிறோம், எங்களுடைய நிர்வாகங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி சில கூட்டம் தஅவா செய்கிறார்கள். எங்க இடத்துல பார்த்தாலும் போஸ்டர்கள் ஒட்டி கொண்டு போர் அடிச்சு கொண்டு இலங்கையில் நடக்கக்கூடிய தஅவா என்ன சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு விடயத்தை கொடுக்கும் போது அதை இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள் சொன்னார்கள். ஒரு விடயத்தை கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள். ஆனா இன்று சிலர்கள் கொடுக்கிறார்கள், கொடுக்கத்தான் வேண்டும். கொடுக்கிறவர்கள் பின்னால் பெடலுக்கு பின்னால் இருந்து கொண்டு, போஸ்டருக்கு பின்னால் இருந்து கொண்டு கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படியும் தேவைதான். சாட்சிக்காக வச்சுக் கொள்ளலாம். 10 பேரை கொடுக்கிறேன்னு சொன்னா ஒருத்தனை போட்டோ எடுத்து வச்சுக்கொண்டா போதும். 10 பேரை வச்சு போட்டோ எடுக்கணுமா? இதெல்லாம் எங்க தஅவா போகுது என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொடுக்கிற விடயம் ஒருவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் தூய்மை. பேருக்காகவும் புகழுக்காகவும் கொடுக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் மறுமையிலே கேட்பா. ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நேரத்துக்கு போவார்கள். எப்படி ஒரு ஆளும் போவான், ஒரு பணக்காரன் போவான், இப்படியான கூட்டம் எல்லாம் போவான். எப்படிப்பட்ட கூட்டம்? பேருக்காக கொடுத்தவன் போவான், பேருக்காக பேன் சொன்னவன் போவான். தன்னுடைய நிர்வாகங்கள் அதாவது பிரபல்யமாக வேண்டும், எல்லா இடங்களிலும் எங்களுடைய போர்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நினைச்சுட்டு அவர்களும் கூட போவார்கள். உங்களுடைய தஅவா பணிகள் இருக்கணும் சொன்னால் இதுகளுக்கு ஒரு கூட்டம் தேவை கிடையாது. ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் படித்திருந்தோம் சொன்னா ஒவ்வொருவரும் எடுத்து சொல்வது தஅவா. சகோதரர்களே, இதுதான் தஅவாவுடைய அழகு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாரையும் சுட்டி காட்டுவதற்கு சொல்லவில்லை. இன்று கொள்கை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கொள்கையில நாங்கள் உறுதியா, எங்களுடைய தஅவாவிலே நாங்கள் உறுதியா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் நாங்கள் மார்க்கத்தை படித்தோம், மக்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுடைய வேலை பார்த்தோம், எங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லலாம். மறுமையில் அல்லாஹ்விடம் தப்புவதற்கு நமக்கு முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும்
கடுமையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே தஅவா என்பது அனைவரும் மீதும் கடமை. ஒவ்வொருவரும் தன்னுடைய மன தூய்மைக்கு தான் செய்ய வேண்டும். இஹ்லாஸ் வர வேண்டும். சூரத்துல் இஹ்லாஸை படித்தோமா, அந்த இஹ்லாஸ் நமக்கு வர வேண்டும். தஅவா செய்யும் போது அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறேன், இன்னொருவருக்காக நான் செய்யவில்லை, பணத்துக்காக நான் செய்யவில்லை, என்னுடைய நிர்வாகத்துக்காக நான் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக தான் சொல்லுகிறேன். அடுத்த விடயங்கள் விவாதங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், விவாதங்களை நீங்கள் அழகான முறையில் செய்யுங்கள் சொல்லுகிறார். விவாதிக்கணும், அழகான முறையில் விவாதிக்கணும். ஒருவருடைய மனசை துன்புறுத்துற அளவுக்கு விவாதம் பண்ணக்கூடாது. ஒருவருடைய குறைகளை எல்லாம் அவனுக்கெல்லாம் ஒவ்வொரு குறை இருக்கும். ஒரு விவாதத்தை பொறுத்தவரையில் அந்த இடத்திலே அவனை பற்றி சுட்டி காட்டத்தான் வேண்டும் என்று சொன்னால் அது சரி. அது இல்லாமல் அவனுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சுட்டி காட்டிக்கொண்டு விவாதங்களை எல்லாம் அவமதிப்பது ஒரு அவமானமாக இருக்கிறது சகோதரர்களே. அழகான முறையில விவாதம் பண்ண சொல்லுகிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு தஅவா. இப்படியாக என்னுடைய தஅவா பணிகளை ஒவ்வொருவரும் இது அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒருவருடைய பின்னத்திலே வந்துட வேண்டும். ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கும் கூட தான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா, தஅவா என்பது ஒவ்வொருவரும் மீது கடமை. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் மீது கடமை. இது ஃபர்லு கிஃபாயா நாங்கள் சொல்லவில்லை. யாருக்கு ஒருத்தர் செஞ்சா போதும் மற்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கட்டும் நாங்கள் சொல்லவில்லை. ஃபர்லு ஐன், எல்லாரும் மீது கடமை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, எப்படி தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனை கபரில் வைக்கும் போது, கபரில் வைத்து அந்த நேரத்தில் கபருடைய நேரத்தில் ஒரு மனிதனை 3 விடயங்களை தவிர அடுத்த விடயங்கள் எல்லாம் திரும்பி சென்று விடும். 3 விடயம் மாத்திரம்தான் தவறு இருக்கும், அடுத்த ஒன்றும் இருக்காது. குடும்பத்தவர்கள் இருக்காது, வந்தவர்கள் இருக்காது, நண்பர்கள் இருக்காது, யாரும் இருக்காது. 3 விடயங்களை தவிர. ஒன்று என்ன, சதகத்துன் ஜாரியா. அந்த மனிதன் உலகத்திலே ஒரு நல்ல விடயத்தை செய்தான்னு சொன்னார். சதகத்துன் ஜாரியா ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு கிணறை கட்டி கொடுப்பது, ஒரு பள்ளி வாயில் கட்டுவதற்கு உதவி செய்வது, ஒரு பாடசாலையை கட்டி கொடுப்பது, இப்படி நிரந்தரமாக நன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இப்படியா ஒரு விடயத்தை செய்தோம்னு சொன்னால் அந்த நன்மை கபரிலே அவ்வாறு மனிதனுக்கு துணையாக இருக்கும். சதகத்துன் ஜாரியா. அந்த மனிதன் மௌத்தாகினோம்னு சொன்னால் அந்த மனிதனுடைய பெயரால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யலாம், அதுவும் சதகத்துன் ஜாரியா. இதுதான் ஒரு நிரந்தரமான நன்மை. அது இல்லாமல் மௌத்தாகினோட அழுக்கெடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுப்பது கிடையாது. இது சதகத்துன் ஜாரியாவில் அடங்காது. சதகத்துன் ஜாரியாவில் ஒருவன் மரணித்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியா ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா, அந்த லிஸ்ட் ஒன்று அடங்காது. சதகத்துன் ஜாரியா என்பது ஒரு நிரந்தரமான நன்மை. இது அந்த மனிதனுடைய கபரில் இருக்கும். அடுத்த விடயம் என்ன தெரியுமா, அந்த மனிதன் ஒரு விடயத்தை படித்துன்னு வைங்க, மார்க்கத்துல ஏதாவது ஒரு விடயத்தை படித்து அந்த மனிதன் இன்னும் ஒரு நண்பனுக்கு சொல்லி அந்த நண்பன் அவர் சொன்ன விடயத்தை என்னுடைய மௌத்து வரையிலே செயலை செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அந்த நண்பனுக்கும் அந்த நன்மை கிடைக்கும், இவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். உதாரணமாக சொல்லுகிறேன் சகோதரர்களே, உங்கள் மத்தியில் ஒருத்தர் சொல்றாரு, எப்படி சும்மா இப்படி தக்பீர் வச்சு கட்டினாரு, ருக்குக்கு வாரிசு சுஜூத் செஞ்சு விட்டாரு. இவரை பார்த்து நீங்க சொல்லணும், எப்படி நண்பனே, தொழுகும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 இடங்களிலே கை வைத்தார்கள். நீங்கள் கை வைத்தாம வெறுமனே தக்பீர் கட்டினீங்க. புகாரில ஹதீஸ் வருது, 4 இடங்களில் கை வைத்தார்கள். இப்படி ஆரம்பத்தில் தூக்கினார்கள், ருக்குக்கு போகும்போது தூக்கினார்கள், திரும்ப வரும்போது தூக்கினார்கள், 2வது ரக்காத்தில் எழும்பும் போது கையை தூக்கினார்கள். புகாரில் அவர் ஹதீஸை நான் பார்த்தேன். நண்பனே, நீங்க சும்மா கையை தூக்காமலே போறீங்க, இது நீங்க செஞ்சா உங்களுக்கு நன்மை. அந்த நன்மனை படித்து வைங்க. அவன் தொழுதுகின்ற நேரங்கள் எல்லாம், அவன் மௌத்தாகிறவன் தொழுகை கடமையான, அவன் தொழுது கொண்டிருக்கிற நேரங்கள் எல்லாம், கைகளை தூக்கும் நேரங்கள் எல்லாம் அந்த நன்மை உங்களுக்கும் கூட சேரும் தான் சொல்லுகிறது. இதுதான் தஅவா சகோதரர்களே. எப்படியான நன்மை, இந்த நன்மைகள் கூட கபரிலே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன, பெற்றோர்கள் நல்ல, அதாவது சாலிகான பிள்ளைகளா வளர்த்தோம்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் செய்த விடயங்கள் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்படியாக இந்த விடயங்கள் எல்லாம் கபரிலே வந்து கொண்டே இருக்கு. இந்த 3 தவிர இந்த 3 தான் வந்து கொண்டிருக்கும், வேற எதுவுமே வராது சகோதரர்களை. எனவே
தஅவா பணி என்பது ஒரு விடயத்தை படித்திருந்தால் அனைவரும் கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த தஅவாவுடைய எப்படி தஅவா செய்ய வேண்டும், இதனுடைய அமைப்புகள் என்னன்னு சொல்லி ஒரு நேரம் எடுத்துவிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஹதீஸையும் இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்து இந்த ஜும்மாவுடைய நேரம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வகுப்புகள் இருந்தோம்னு சொன்னால், இல்லாவிட்டால் வரக்கூடிய உங்களுடைய வகுப்பு கிளாஸுகள் இருந்தோம்னு சொன்னால், நேரம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் அதுல கலந்து கொண்டு ஒரு இருப்பமாக இருந்து எப்படி தஅவா செய்ய வேண்டும், எந்த முறையில் தஅவாவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், தஅவா செய்வதற்கு எப்படியான முறையில் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நாங்கள் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வஸ்தக்பிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அகீமுஸ் ஸலாம்.